ஓஹோ எந்தன் பேபின்னு என் கிருஷ்ணகுமார் என் தலையோட சொத்து கிருஷ்ணகுமார் எடுத்திருக்கிறாரு. சூப்பரா இருக்குது. அதாவது 80 கிட்ஸ் 90 கிட்ஸுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நானும் ஒரு 80 கிட்ஸ் தான். ஓகேவா? 77 அக்கா பிறந்தது. ஏன்னா 3 வருஷத்தை கூட்டி சொல்லிட போறேன். அவங்கெல்லாம் பிள்ளைங்க முன்னாடி சண்டை பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 பிரிச்சு காட்டியிருக்கிறாரு. அந்த சாப்டரை ரியல் சீனை கொண்டு போய் ஒரு படத்துக்கு கதை சொல்ல போறாரு விஷ்ணு சால்ட்ட. இதுதான் கதை. அதுல இருந்து 2K கிட்ஸோட லவ் என்ன, அவங்களோட மனநிலை என்ன, அதை அவ்வளவு பிரதிபலிப்பா எடுத்து சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணகுமார். சத்தியமா சொல்றேன், அவர்லாம் மிகப்பெரிய தலையோட ஃபேனு, லைவா வாழ்றவரு. இப்போ எங்களை எல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் எந்த ஆடம்பரத்துக்கு எதிர்பார்க்க மாட்டோம். எவன் வந்தாலும் நாங்கள் பேத்துவோம் கெத்தா. ஓகே, வந்து சொத்தா பேசுனா நாங்கள் கெத்தா பேசுவோம். அப்படி படத்தை வந்து அருமையாக எடுத்து வச்சிருக்காரு. நம்ம இன்றைய இளைமுறையையும் நம்ம வாழ வைக்கணும், 2K கிட்ஸையும் வாழ வைக்கணும் தான் சுகந்தி அக்கா வந்தேன். எங்கள் கிருஷ்ணகுமார் எடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.